நண்பர்களே, சென்னையில் வந்து புதுசாக ஒரு பார்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நம்ம இப்போ போய்கிட்டு இருக்கிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வந்து புதுசாக வந்து ஒரு பார்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து வாக்கிங் போகலாம், குழந்தைகளோட ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். ரொம்பவே சேஃபான பிளேஸு. வீக்கெண்ட் ஆனால் இங்கே போய் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. வாங்க நண்பர்களே, நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நுழைவு கட்டணம் வந்து ஃப்ரீ தான். உங்களுக்கு வந்து பஸ்ஸு லேட்டு, அப்புறம் குழந்தைகளோட விளையாடணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஏரியாவை சூஸ் பண்ணலாம். ரொம்பவே அமைதியான பிளேஸ் இது. இங்கே வந்து ஏகப்பட்ட சிறப்பம்சங்கள் இருக்குது. ஆக்சுவலாக வாட்டர் ஃபவுண்டெயின் அந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருந்தது. இப்போ வந்து டிசம்பர் மந்த்து சென்னையில் மழை பெஞ்சதுனால அந்த இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வச்சுருக்குறாங்க. நீங்கள் வீக்கெண்டு அந்த மாதிரி டயத்தில் வந்து ஃபேமிலியோடு போய் வந்து நீங்கள் இங்கே என்ஜாய் பண்ணலாம். எல்லாம் ஃப்ளவர்ஸ், ஏகப்பட்ட ஃப்ளவர்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நடை பாதை வந்து உங்களுக்கு வந்து கிளியராக இருக்கும். வாக்கிங் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஏகப்பட்ட பூச்செடிகள், அது மட்டும் இல்லாமல் இயற்கையை சார்ந்து எல்லாமே வந்து அமைத்திருப்பார்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக வந்து ஃப்ரீயாக நம்ம வீக்கெண்டு அப்போ வேறு எங்கேயும் செலவு பண்ணாமல் இருக்கணும்னா நீங்கள் இந்த பார்க் போகலாம். இங்கே போய் நம்ம ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம். இந்த பனம்பரம் வந்து ஆக்சுவலாக வச்சுருக்குறாங்க. இது வந்து எப்படி ஆக்சுவலாக செயற்கையாக வச்சாங்களா அப்படின்னு தெரில. ஆக்சுவலாக சிட்டிக்கு சென்ட்ரல்லே நம்ம, அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே வந்து இந்த பார்க் வந்து அமைந்துள்ளது. ரொம்பவே ரம்யமான பிளேஸு, ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லாம் பூச்செடிகள்லாம் பாருங்கள். ஆக்சுவலாக அந்த பார்க் எப்போ ஓப்பன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து 6 o'clock அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறாங்க. நைட்டு வந்து 9 o'clock அந்த மாதிரி ஆகுது. 8:30 to 9 அந்த டைம் ஆகுது. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து நம்ம இந்த கலைஞர் பேருந்து முனையம் வந்து நம்ம பார்க்கலாம். அதாவது கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு, இதை நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி இயற்கை சிற்பங்கள் இதெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. தமிழ்நாட்டின் பெருமையை பறைசாற்றுகின்ற அந்த செஸ் போட்டியோட அந்த காயின்ஸ்லாம் வந்து பிளாக் காயின்ஸ், ஒயிட் காயின்ஸ் ரெண்டுமே வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஈவினிங் டயத்தில் அந்த லைட்டிங்கில் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். காளை, அப்புறம் அந்த 2 ஃபிஷ் வந்து ரெண்டும் ஒன்றோடு ஒன்று மோதுற மாதிரி, இந்த மாதிரிலாம் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து இங்கே இருக்கும். இன்னும் ஏகப்பட்ட எண்ணம் வந்து இங்கே இருக்குது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் ஃப்ரீயாக வாக்கிங் போகணும் அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் பண்ண வேண்டிய பிளேஸு இந்த நம்ம கிளாம்பாக்கம் நூற்றாண்டு பூங்கா. நண்பர்கள் சொல்லியிருந்தாங்க இதே மாதிரி பூங்கா வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வெளியே வரும்போதும் இன்னொரு பூங்கா இருக்குது அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்து போடலாம். அடுத்து போகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்காக நான் போடுறேன் நண்பர்களே. வித்தியாசமான செடிகள், பூக்கள் இதெல்லாம் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். உங்களுக்கு வந்து பார்க்கிங் இது எல்லாமே ஃப்ரீ தான். இங்கே ஆக்சுவலாக வந்து நடைபாதையை தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து உள்ளே போகக்கூடாது. உள்ளே போனால் வந்து அந்த செக்யூரிட்டிஸ் வந்து அதை வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக அங்கே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் கூழாங்கற்கள் இதெல்லாம் வந்து இங்கே வந்து இருக்கும். அது வந்து நம்ம அந்த ஊரில் வந்து ஆற்றுல அந்த மாதிரி தான் பார்த்துருப்போம். இங்கே அதில் போட்டு நடைபாதை மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இதுதான் கூழாங்கற்கள். ரொம்பவே அருமையான பிளேஸு. நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.